ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதேம் சீரியல் இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு அப்படின்னா நார்மலாக தான் போயிடுச்சு. ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதாவது ஆதியும் பாரதியும் புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிறது இன்னும் இந்த ரெண்டு லூசுகளுக்கு தெரியாது நம்ம சொல்லியிருந்தோம். யார் யாருக்கு? அந்த சுதாகரோட பொண்டாட்டிக்கும் மீனாகாரிக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் தெரியாது நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா, ரிவ்யூவில் சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு சீனாக க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பாரதிக்கும் ஆதிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறாங்க ரெண்டு பேரும். ஸோ பாரதி அதுக்கப்புறம் இந்த பாட்டி சாரதா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு அவங்க ரூமெல்லாம் போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது பாரதியோட கல்யாண ஃபோட்டோ பாதியில் கிழிஞ்சிருக்கும் இல்லையா, அதை எடுத்து பார்க்குறாங்க. என்ன மாப்பிள்ளை நிஜத்துலேயே இல்லை, ஃபோட்டோலே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கிண்டல் பண்ணுது அந்த கிழவி. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி சீக்கிரமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளான் போட்டுட்ருக்குறாங்க. அப்புறம் இங்கே என்ன நடக்குது? அதுக்கப்புறம் நம்ம குட்டி ஆதி என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவை போய் தொந்தரவு பண்ணிவிட்டு என்னை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணிகிட்ருக்காரு. உடனே நம்ம மீனா பாட்டி அதுக்கப்புறம் மேலேருந்து சுதாகர் மித்ரா எல்லாம் அப்படியே கோவத்தில் ரத்த கலரியாக பார்த்துட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ட்ராப் பண்ணுறதும் அப்பா தான் ட்ராப் பண்ணணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ண வச்சுட்டான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஆதி கூட ஒரு அட்டாச்சாக இருக்கிறாப்புல. ஃபஸ்ட் ஹாஃபில் தமிழ் கூட அட்டாச்சாக இருந்தார். இப்போ குட்டி ஆதித்யாவோட கொஞ்சம் அட்டாச்சாக இருக்கிறாங்க. தமிழை ஏதோ மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த குழந்தைய கிளப்பி விட்றான். தமிழ் மனசுலேயே ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம அப்பா நம்ம கூடயும் பேசணும் பழகணும்னு நினைப்பா இல்லையா, அதுவும் குழந்தை தானே. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் அவங்க அப்பாவோட இருந்துட்டா, அவள் சொன்ன மாதிரி அவங்க அப்பாவோடு இருந்துட்டா. குட்டி ஆதி தான் பிறந்ததுலேருந்து அவங்க அப்பாவை பார்த்ததில்ல. ஸோ அதனால் அவங்க ஆதியோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக ஆயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன எபிசோடு, வேற ஒன்றும் இல்லை, சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் நம்ம பாட்டி குதூகலமாக பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்குது. என்ன இப்போ அத்தை என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னோடனே, இந்த சுமங்கலி பூஜையில் நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், ஆதிக்கு ஞாபகம் வர மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு சொல்லி ஏதோ பாட்டி ஐடியா பண்ணிருச்சாட்ருக்குது. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மொத்தத்தில் இன்றைக்கி பரவாயில்லை, அவ்வளோதான். அதாவது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தெரிஞ்ச உண்மை இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தெரிஞ்சால் மட்டும் என்ன கை செய்ய போகிறாங்க. இப்போ அவள் எப்படி மித்ராவுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறான் மீனா, இந்த கிழவியும் அவள் பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறான். உண்மை தெரிஞ்சால் மட்டும் பாரதி ஆதியை நம்ம தான் சேர்த்து வைக்கணும், அவள் அந்த பொண்ணு புருஷன் இல்லாமல் குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறா அப்படின்னு சொல்லி இறக்கமாக போட போகுதுங்க. அதெல்லாம் கிடையாது. மேலும் பாரதிக்கு துன்பத்தை தான் ஏற்படுத்த போகுது அந்த ரெண்டும். ஓகே கைஸ், வேறு என்ன, அவ்வளோதான். அப்புறம் பாரதி இந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க. என்ன கைஸ், ஒரு ஆட்டோ கூட கிடைக்காதா? லாஜிக்காக எடுங்கடா நாடகம். ஆட்டோ இல்லாமல் நடந்து வர்றாங்களாமா, ஜாமாவை தூக்கிட்டு. ஆதி வர்றாமலையாவா, பிக்கப் பண்ணிக்கு வராமா. அப்புறம் தமிழ் தான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் மார்க் வாங்கினான்னு சொல்லி அவங்க கிளாஸ் மேடம் சொன்னாங்களாமா. உடனே இவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாமா. பாரதி தூங்கிடுவாங்களாமா. உடனே ஆதி இப்படியே பார்ப்பாராமா. ஐயோ சாமி முடியல எங்களால். ஐயோ ஒரு ஆட்டோ கூடயே கிடைக்காது. என்ன ஹீரோயினை ஹீரோ தான் தாங்கணுமாமா, அதை நாம் பார்க்கணுமாமா. அப்படி எடுக்கிறாங்க நாடகம். ஓகே கைஸ், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகேவா? வேறு என்ன, மற்ற சீரியல் பார்க்கலாமா, பேசலாமா? உங்களுக்குலாம் ஓகே தானே மற்ற சீரியல்லாம் பேசுகிறது? மற்ற சீரியலில் கமெண்ட்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்களே, இதே சீரியல் மட்டும் தான் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, மற்ற சீரியலில் ஜீ தமிழில் பார்க்கறது இல்லையா? ஸோ கார்த்திகை தீபம் சூப்பராக போயிட்டுருக்கு. ரேவதி புரிஞ்சுக்கிட்டா, ரொம்ப சூப்பராக இருக்குது நாடகம். இனி தீபாவை பற்றின உண்மை தெரியணும். தீபாவை பற்றின உண்மை தெரிஞ்சால் நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல், சந்தியா ராகம் நல்லா இல்லை. அவள் டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டிருக்கணும், ஏதோ தப்பு பண்ணிட்டா.
அதில் ஏதோ குளறுபடி ஆகிப்போச்சு. இனி அடுத்த அதையும் மாயா தான் காப்பாற்றுவா. அப்புறம் வேற என்ன, வீரா சீரியல் விஜய் அவங்க அம்மாவை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லாவே இல்லை. சீக்கிரமே விஜய் வந்து பிடிபடணும். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம்லாம் பிடிப்பட மாட்டாங்க. ஏன்னா அவள் தானே அந்த நாடகத்துக்கே வில்லி. வேறு யார் அந்த நாடகத்துக்கு வில்லன் இருக்கா, வில்லி இருக்கா சொல்லுங்கள்? நாடகத்தில் ஒன்றும் கிடையாது. அதனால் அவளை வச்சு தான் ஓட்டுவாங்க. அப்புறம் வேறு என்ன சீரியல், மாரி 0. அப்புறம் கெட்டி மேளம் ப்ரோமோ பார்த்தேன், சூப்பராக இருந்தது. துளசி வேறு லெவலு செமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அப்புறம் நம்ம மகேஷோட புட்டு வெளியே வரப்போகுது. அதுக்கப்புறம் வேறு என்ன, வாரிசு புது சீரியல் நல்லா தான் இருக்குது, சீரியல் நல்லா தான் போயிட்டுருக்கு. மோதல் ஏற்பட்டுருச்சு, ஹீரோயினுக்கும் மோதல் ஏற்பட்டு விட்டது. இனி இந்த மோதல் காதலாக தான் போக போகுது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாரிசாக தான் இருக்குது. அப்புறம் வேறு என்ன, நம்ம சீரியல் இனிமேல் தான் போடுவாங்க, மௌனம் பேசியது. அதுக்கப்புறம் வேறு என்ன, மனசெல்லாம் கரிகாலனுக்கு வேணால் பார்க்கலாம் கைஸ். கரிகாலன் அந்த ஒரு நபருக்காக வேணால் அந்த மனசெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் இந்த அருளும் வானதிக்காக வேணால் பார்க்கலாம். நந்தினி எனக்கு பிடிக்கல கைஸ். வந்து ரொம்ப கரிகாலனை வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் வேறு என்னப்பா, அவ்வளோதான், எல்லா சீரியலும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஹிந்தி சீரியல்லாம் நான் பார்க்குறது இல்லை கைஸ். நானே வருவேன், லக்ஷ்மி கல்யாணம், அதெல்லாம் நான் பார்க்குறதே இல்லைங்க. சரியா, ஏற்கனவே இருக்கிற நாடகத்துக்கு மட்டை பைத்தியம் முடிச்சுக்கிறேன். இனி அந்த நாடகம்லாம் பார்த்தோம்னா அவன் மூஞ்சி முகரே எதுக்கு இடத்துல ஒரு பேச்சு பேசினா மூஞ்சியை காமிப்பாங்க, ஒரு பேச்சு பேசினா மூஞ்சியை காமிப்பாங்க ஹிந்தி சீரியல் எல்லாமே. அதனால் நான் பார்க்குறதே இல்லை. அப்புறம் அந்த ஜீ தமிழில் வந்து இந்த டோடி டான்ஸு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க இல்லையா, அந்த கண்டிப்பாக நான் பேசியே தான் ஆகணும். உண்மையிலே இவங்க டான்ஸ் ஆடுறாங்களா இல்லை வந்து சாகசம் ஏதாவது செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியல கைஸ். சரியா, பாட்டில் எடுத்து மண்டையில் போட்டு உடைக்கிறது, மண்டை அப்படியே ரத்தம் வந்துருக்க மாட்டிருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்னேகாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கா, நமிதாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கா, இல்லை எந்த ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இவங்க இந்த மாதிரி? எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஒன்று அந்த மாதிரிலாம் வல்கரால் யாருமே டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்லை கைஸ். எதுக்கு இவ்வளோ வல்கராக டான்ஸ் ஆடுறாங்கன்னே தெரியல. ரொம்ப ஓவர், கயத்தை கட்டி தொங்குறது என்ன, அப்புறம் என்னமோ சுற்றுறாங்க செய்கிறாங்க, பாட்டில் எடுத்து மண்டையில் அடிச்சுக்கிறாங்க, தீயை வச்சு விளையாடுறாங்க. எல்லாம் இவங்களுக்குலாம் விளையாட்டாக போச்சா? உயிர்னா அவங்களுக்கு அவ்வளோ லேஸாக போச்சு. அந்த கயரில் இருந்து தொங்குறாங்க. எங்கேயாவது கயிறு ஒரு கட்டாயி ஏதோ ஸ்லிப் ஆகி கை கால் முடிஞ்சிச்சுன்னா அவங்க அம்மா அப்பாலாம் யார் பார்ப்பாங்க? எதுக்கு இந்த மாதிரி டான்ஸ் இது பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. நல்லாவே இல்லை. நீங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள், யார் வந்து சினிமாவில் வந்து இந்த மாதிரி கயிறை கட்டி தொங்கி ஆடுறதும், தீயை கொளுத்தி தீயில் ஆடுறது, அதுக்கப்புறம் பாட்டில் தூக்கி மண்டையில் அடிச்சுக்கிட்டு ஆடுறது, அவங்க வந்து சேஃப்டிக்கு சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியால் மண்டையில் ஏதாவது வச்சுக்கிட்டு தான் செய்வாங்க. இவங்க என்ன சேஃப்டியாக வச்சுருக்காங்க? ப்ரோமோ பார்த்தேன், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, நல்லாவே இல்லை. டான்ஸை நான் வந்து அறமாகவே நான் வெறுக்கிறேன் பேஸ். சரியா, அவ்வளோதான். சரிகவப்பா நான் எனக்கு சுத்தமாகவே எனக்கு பிடிக்காதுங்க. சரிங்களா, சும்மா பாடின பாட்டியே பாடிக்கிட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம், இதையும் சீரியல் ரிவ்யூ. உங்களோட நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஆதி வந்து நடிக்கிறான்னு தான் தோணுது. ஏன்னா சுதாகர் கூட மித்ராட்ட கேட்பான் பார்த்தீங்களா, ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா கேட்பான், இவன் உண்மையிலேயே ஞாபகம் வந்துருச்சா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறானான்னு கேட்பான் பார்த்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், டேரக்டர் என்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்காருன்னு தெரியல. நீ இந்த பாட்டி வேறு வந்து சுமங்கலி பூஜையில் வந்து ஏதோ ட்விஸ்ட்டு வச்சுருக்குன்னு சொல்லுது, என்னத்தை ட்விஸ்ட்டு வச்சுருக்குன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இந்த பாட்டி தான் டிஎன்ஏன்னு இப்போ ஏதோ ஒரு படத்தில் வந்து வில்லியாக நடிச்சிருக்காமா, இந்த நம்ம இதயம் சீரியல் பாட்டி தான். நான் பார்த்தேன், ட்ரெய்லரில் வரும், வந்து நிற்கும், அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஆனால் இந்த அம்மா தான் வில்லிங்கிறாங்க. பாருடா, நம்ம பாட்டி வில்லியெல்லாம் நடிக்குது. சரி, ஓகேடா, நாளைக்கு பார்க்கலாம் மிஸ். ஓகே.